அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில என்னுடைய ரைட் சைடு கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிக்க முடியாது, படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்துல இருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கால இருக்கிறதான மேரிலாந்து மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி, அங்க ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். அந்த நாள் இட் வாஸ் a meeting for miracles. அநேகர் வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில என்னுடைய ரைட் சைடு கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி. அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு. அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she had some autoimmune condition and she became immobile. she can't walk. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிக்க முடியாது, படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்துல இருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.